ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். இனி நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் இருக்க எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொஷினாக படித்து அப்புறம் ஆப்ஷன் சொல்லி கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இன்னும் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5ல் இருக்க ஐசோமெட்ரிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் தான். இப்போ நம்ம யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனாகவும் செகண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா, பிக்சோரியல் வியூ ட்ரான் ஆன் ஐசோமெட்ரிக் ஸ்கேல் ஆர் கால்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று ஐசோமெட்ரிக் ட்ராயிங், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் வியூ, எனி ஆஃப் தீஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஒரு பிக்சோரியல் வியூவை ஒரு ஐசோமெட்ரிக் ஸ்கேலில் வரைஞ்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வியூஸ்லேயே 2 இது இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு டயக்ராம் அப்படியே எக்ஸாக்டாக இருக்கிற டைமென்ஷன் அப்படியே வரையது நம்ம ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லுவோம். அதுவே ரெடியூஸ்டு லென்த்தாக நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்ட் 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம காட்டுறப்போ அது ரெடியூஸ்டு ஸ்கேலில் காட்டுறது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். இந்த ரெடியூஸ்டு ஸ்கேலுன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு நேம் ஐசோமெட்ரிக் ஸ்கேல் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசோமெட்ரிக் ஸ்கேலில் வரையக்கூடிய வியூ ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் த ஆங்கிள் தட் ஐசோமெட்ரிக் லைன்ஸ் மேக் வித் ஈச் அதர். ஸோ நார்மலாக நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணுறப்ப பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு ஒரு டயக்ராமுக்கு ஒரு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ நம்ம வரைவோம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை நம்ம ஐசோமெட்ரிக் வியூவோவோ இல்லை ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனாவோ நம்ம அதை ரைட் ஹேண்ட் சைடில் காட்டுவோம். அப்படி காட்டுறப்ப என்ன பண்ணோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஹரிசாண்டல் லைனுடைய ஏதாவது ஒரு சென்டர் பிடிச்சிட்டு ஒரு 30 டிகிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம வரைவோம். ஸோ அப்போ இன் பிட்வீன் ஒரு இன்டெண்டட் ஆங்கிள் பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 45 டிகிரியா, 60 டிகிரியா, 90 டிகிரியா, 120 டிகிரியான்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 120 டிகிரி. ஏன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம 3 டைமென்ஷனல் ஃபேஸில் பார்க்குறப்போ அதை நம்ம 120 டிகிரிக்கு திருப்பினா மட்டுமே தான் நமக்கு 3 ஃபேஸ் தெரியும். அந்த ஆப்ஜெக்டோட 3 ஃபேஸ், ஃப்ரண்ட் ஃபேஸு, சைடு, அதேமாதிரி டாப் ஃபேஸ் லைட்டாக தெரியும். ஸோ 3 ஃபேஸ் நமக்கு தெரியணும்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம 120 டிகிரிக்கு திருப்பினா மட்டுமே தான் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஷின் பார்த்தோன்னா, in comparison to an isometric projection, the appearance of an isometric view is. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஐசோமெட்ரிக் வியூன்னு இருக்கும், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூ நார்மலாக நம்ம இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருவோம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்கேலை நம்ம ரெடியூஸ் பண்ணி வரைவோம். அது எப்படின்றத நான் இஃப் பாசிபிள் இங்கே டெக்ஸ்ட் ஏதாவது எழுதி நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். பட் இதில் நம்ம என்ன இப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை கம்பேர் பண்ணுறப்போ ஐசோமெட்ரிக் வியூ பெருசாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக லார்ஜர். ஸோ என்னென்ன ஆப்ஷனாக லார்ஜர், ஸ்மாலர், மோர் அக்யூரேட், மோர் ரியலிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம அப்படியே வரைஞ்சிருவோம். இதுவே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனாக நம்ம ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணி வரைவோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக நமக்கு கிடைக்கக்கூடிய டயக்ராமோ இல்லை ஆப்ஜெக்டோ ஒரு ரெடியூஸ்டு ஸ்கேலில் தான் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லார்ஜர். Next question while making isometric projection, the ellipse is preferably drawn by. இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் நம்ம வரைகிறப்போ எலிப்ஸ் வரைகிறது ப்ரிஃபரபுளாக எப்படி வரைவோன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 4 மெத்தட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மெத்தட், ஒப்லாங் மெத்தட், ஃபோர்ஸ் சென்டர் மெத்தட், பேரலோகிராம் மெத்தட், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஸ்டாஃப் கிளாஸில் எடுக்கிறப்போ உங்களுக்கு காமனாக சொல்லி கொடுத்த மெத்தட்னு நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரது ஃபோர்ஸ் சென்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த எலிப்ஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ இந்த ஃபோர்ஸ் சென்டர் மெத்தட் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வரையலாம். ஸோ ரிமைனிங் 3 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எலிப்ஸை ப்ரிஃபரபுளாக ஃபோர்ஸ் சென்டர் மெத்தட் வச்சு ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆன் ஐசோமெட்ரிக் பிளேன் எ சர்க்கிள் அப்பியர்ஸ் ஆஸ். ஒரு ஐசோமெட்ரிக் பிளேனில் சர்க்கிள் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்னா, அண்ட் ஒப்ளாய்ட், எ சர்க்கிள், அண்ட் எலிப்ஸ், அண்ட் இன்விலியோட். ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு சர்க்கிள் நம்ம வரைகிறோம். நம்ம அந்த சர்க்கிள் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஐசோமெட்ரிக் பிளேன் நமக்கு எப்படி தெரியும்னா அது எலிப்ஸாக தான் தெரியும். இது நம்ம விஷுவலாக ஒரு இமேஜின் பண்ணினா மட்டும்தான் நமக்கு அதெல்லாம் ரியலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அந்த டயக்ராம் டில் பண்ணி நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்குறப்போ அந்த ஆப்ஜெக்ட் நமக்கு எலிப்ஸாக மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்
ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் cannot be drawn by. ஸோ எதால் வரைய முடியாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்ப்போம். ஏ வந்து பாக்ஸ் மெத்தட், பி வந்து கோஆர்டினேட் மெத்தட், சி ஆஃப்செட் மெத்தட், டி ஜோன் மெத்தட். இந்த 4 மெத்தடில் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட்னு பார்த்தா பாக்ஸ் மெத்தட் தான். ஏன்னா நார்மலாக வந்து நம்ம கிளாஸில் வரைகிறப்பையும் சரி, நமக்கு ஈஸியாக வந்து நம்ம டயக்ராமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அந்த எக்ஸாக்ட் டைமென்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாக்ஸ் மெத்தட். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக தெரிகிற ஒன்று தான். இந்த பாக்ஸ் மெத்தடை தவறையும் கோஆர்டினேட் மெத்தட், இதுவே நீங்கள் ஆட்டோகேட் வச்சு பண்ணிங்கன்னா ஆஃப்செட் மெத்தட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு இது வந்து ஜோன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த ஜோன் மெத்தட் வந்து நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒன்று, ஐ மீன் இந்த ஐசோமெட்ரிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஏபிசி இது 3மே பாசிபிள். எது பாசிபிள்னா ஜோன் மெத்தட் பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கே கேட்டிருக்கு வந்து விச் cannot be drawn, அதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், ஜோன் மெத்தட். நெக்ஸ்ட் கொஷின் வந்து திஸ் இஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கிரவுண்ட் பிளேன் வித் தி பிக்சர் பிளேன். இப்போ நம்ம வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ பார்க்குறோம். இந்த பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு கிரவுண்ட் பிளேன் இருக்கும், ஒரு பிக்சர் பிளேன் இருக்கும், ஒரு சென்ட்ரல் பிளேன் இருக்கும். அந்த சென்ட்ரல் பிளேனில் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்றது நம்ம பார்த்துருப்போம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த கிரவுண்ட் பிளேனும் பிக்சர் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். வேனிஷிங் பாயிண்ட், கிரவுண்ட் லைன், ஸ்டேஷன் பாயிண்ட், ஹரிசோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹரிசோன்றது இந்த கிரவுண்ட் லைனுக்கு மேலே தான் இருக்கும், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் மேலே தான் இருக்குது, அது வந்து ஹரிசோன் சொல்லுவாங்க. இப்போது இந்த கொஷினுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிரவுண்ட் லைன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் கிரவுண்ட் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம். ஸ்டேஷன் பாயிண்ட்னு சொல்கிறது கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஏன்னா ஸ்டேஷன் பாயிண்ட்னா நம்ம அப்சர்வரோட ஐ பாயிண்ட் சொல்லுவாங்க, நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து பார்க்குறோன்னா அது பேர் வந்து ஸ்டேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், கிரவுண்ட் லைன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா இன் பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் திஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் அப்சர்வர் அண்ட் தி ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்னால் நம்ம கொடுக்க சொல்லக்கூடிய அந்த சாலிடை சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்கொயர் ப்ரிசமாக இருக்கட்டும், ஒரு பென்டகனல் பிரமிடாக இருக்கட்டும், ஒரு க்யூபாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி. இப்போ அப்சர்வர்னால் நாம் தான் அப்சர்வர். நாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஆனால் நடுவில் என்ன இருக்கும், ஒரு பிக்சர் பிளேன் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன் பர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங் ஏதாவது ஒன்று வந்து இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் தி அப்சர்வர் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி நான் ஆன்சரே நான் சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேனிஷிங் பாயிண்ட் ஹரிசான், இல்லை பி வந்து ஸ்டேஷன் பாயிண்ட், சி வந்து கிரவுண்ட் லைன், டி வந்து பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆர் பிக்சர் பிளேன். ஆக்சுவலாக இந்த பிக்சர் பிளேன்ன்ற ஒரு இமேஜினரி பிளேன் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்சர்வருக்கும் நடுவில் இருக்கும். இதுக்கு பேர் பிக்சர் பிளேன்னு சொல்லுவாங்க, இல்லை பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின் வந்து when positioning this feature of perspective projection the center line of the cone of visual rays should be directed towards the approximate center of the object. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து விஷுவல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்கிற எல்லா கார்னர்லேருந்தும் அந்த ரேஸ் மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஐ பாயிண்ட்னா நமக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்டை பார்க்குறோம். பட் ஆனால் அது விஷுவலைஸ் பண்ணுறப்போ அது ஒரு ரேஸ் மாதிரி போய் அந்த ஆப்ஜெக்டை அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து பார்க்குறப்போ நம்மளோட கண்லேருந்து வரக்கூடிய பார்வை வந்து அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. அது பேர் விஷுவல் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த பக்கம் டைரெக்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பாயிண்ட், வேனிஷிங் பாயிண்ட், ஹரிசான், கிரவுண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்டேஷன் பாயிண்ட் இல்லை ஐ பாயிண்ட் இது ரெண்டுமே சேம் தான். இதில் அந்த இடத்துல அப்சர்வர் நின்று பார்க்கக்கூடியதை வந்து ஸ்டேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, ஐ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷன் பாயிண்ட் பொதுவாக எங்கே இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாலிடுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் பிளேன்ற ஒரு கான்செப்ட் வரும். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் பாயிண்ட் ஆகட்டும் இல்லை ஐ பாயிண்ட் ஆகட்டும் இது ரெண்டுமே சென்ட்ரல் பிளேனில் தான் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஸ்டேஷன் பாயிண்ட். 10th கொஷின் வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங் ஆர் ஆஃபன் யூஸ்டு பை டேஷ் டு ஹெல்ப் illustrate காம்ப்ளெக்ஸ் டிசைன். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைனை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் யாரெல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்,
பி வந்து பைப்பிங் டிராஃப்டர்ஸ், சி வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ், டி வந்து ஆல் ஆஃப் அபோவ். ஸோ இதை தவறி நிறைய ஆப்ஷன்ஸ் கூட இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். பொதுவாகவே ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை வந்து நம்ம வந்து இலுஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பொதுவாக ஒரு ட்ராயிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே ஒரு 2 டைமென்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறதுக்கும் 3 டைமென்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 டைமென்ஷனில் நம்ம அந்தளவுக்கு நமக்கு வந்து விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதுவே ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னா இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து 3 பேராலும் யூஸ் பண்ண போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, பைப்பிங் டிராஃப்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ் தான் வரும். ஸோ நமக்கு காம்ப்ளெக்ஸ் டிசைனெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இதுலேயே நான் ஒரு சில ஹிண்ட்ஸ் மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் எக்ஸாமினேஷனில் கேட்குற கொஷினுக்கு இந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர் as we said. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர். ஸோ அப்போ தான் ரெகுலராக இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இது வெறுமனே இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்க்கு மட்டும் இருக்கிற சேனல் கிடையாது. நம்ம காமனாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ், இல்லை கரண்ட் அஃபேர்ஸை பற்றி, இல்லை ஜென்ரல் அஃபேர்ஸ், ஸ்டோரி டெல்லிங், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்யூச்சரில் பை சீயிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ கிரேட் டே.